எம்ஜிஆர் ஐயா வந்து நல்லதை நாடு கேட்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐயா வந்து ஆனால் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடச்சிருக்கேன். இது எல்லாத்துலேயும் புரட்சி தலைவி அம்மா ஜெயிப்பது உறுதி. அந்த பாடலுக்கும் தேவா சார் இசை. சிவாஜி சாரும் மேடம் அவர் கால் தொட்டு வணங்கணும் மேடம். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டாலர் மெஹந்தி அவர் பெரிய சிங்கர். அவரும் அந்த படத்தில் நடிக்கிறாரு. ஆனால் இந்த பட்டத்தை எனக்கு வாங்கி கொடுத்தது என் கண் திறந்து விட்டவர் திரு பிரபுதேவா அவர்கள். ரஜினி சார் அந்த ட்ரெஸ்ஸு மேக்கப்போட வந்துட்டு அப்படி நிற்கிறார். அப்படி ஹாய்ல வணக்கம். இது உங்கள் ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். இதை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்கள் தர்ஷினி. இன்றைக்கி நம்ம ஷோக்கு ஒரு பயங்கரமான கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க லெஜெண்டரி ஆக்டர் கூட அவர் டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. நிறைய மூவிஸில் அசிஸ்டன்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 600-700 படங்களுக்கு மேலே அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். 20 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான ஒரு இடத்த கோரியோகிராஃபியில் பிடிச்சிருக்காருன்னா இவரை தான் சொல்லலாம். ஸோ இவரை இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரமேஷ் கமல் அவர்கள் தான். வணக்கம் சார். ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். அதை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்கள் தர்ஷினி. இன்றைக்கி நம்ம ஷோக்கு யார் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் டான்ஸ்லேயே கிட்டத்தட்ட பல வருஷங்களாக ஊடுருவி அண்ட் அவருக்குன்ட்டு ஒரு இடத்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே பிடிச்சிருக்காரு. ஸோ இவர் ஒர்க் பண்ணாத ஆர்டிஸ்டே கிடையாது. ரஜினி சார், கமல் சார், அமிதாப் சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரை இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் கோரியோகிராஃபர் ரமேஷ் கமல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு சினிமாவில் இன்னொரு பேர் இருக்குது. எனக்கு அந்த பேர் எப்படின்னா, ரமேஷ் ரெட்டி அன்னு சொன்னாலே எல்லாருக்கும் புரியும். ஏன்னா பிரபுதேவ மாஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரமேஷ் ரெட்டி என்ற ஒரு வார்த்தை எப்பவுமே அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ரஜினி சார் இருப்பாங்க, சூப்பர் ஸ்டார். ஒரு பக்கம் கமலஹாசன் சார் இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தெரியும். அவரோட பையனை பிரபு சாருக்கும் தெரியும். ஆனால் இன்னொரு ஒரு பெட் நேம் ஒன்று வச்சுருக்காங்க எனக்கு. அது தலை அஜித் சார். என்ன சார் வச்சிருக்காரு? அதுதான் ஸ்பெஷாலிட்டி. எப்பவுமே சரி, அஜித் சார் அவருக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறவர். அவர் யார் இருந்தாலும் சரி, அவரோட கேரக்டரே கொள்கை என்னென்னா, நான் அவர் கூட 32 படங்கள் நான் பண்ணியிருக்கேன். அப்பா, 32 படங்கள். நம்ம தளபதியும் பண்ணியிருக்கேன். 30 படம் பண்ணியிருக்கேன் விஜய் சார்து. ஆனால் எனக்கு பெட்னம் பேர் வச்சது பையா. பையானா அவருக்கு அந்த மொழியில் அவருக்கு அண்ணான்னு அர்த்தம். அதனால் அவர் பிரபுதேவ மாஸ்டர்கிட்ட நான் பணி ஆட்டும் போது ரமேஷ் ரெட்டின்னு அவர் கூப்பிடுவார். எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டார் தெரியும், கமல் சாருக்கு தெரியும், சூர்யா சாருக்கு தெரியும், தனுஷ் சாருக்கு தெரியும், விஷால் சாருக்கு தெரியும், அர்ஜுன் சாருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரமேஷ் ரெட்டி. ஆனால் எனக்கு ஒரு பையன் இருக்கார். அதனால் ரமேஷ் ரெட்டி வேணும்னு சொல்லி ரமேஷ் கமல். அந்த என் பையன் தான் இப்போது கம்போசர். நடனத்துக்கு கோரியோகிராஃபிக்கு நடன உதவியாளர். ஓ, நைஸ் நைஸ் சார். அவரோட பேர் எங்களுக்காக சொல்றீங்களா சார்? ரமேஷ் கமல்குமார். அவரோட கமல்குமார். ஓ, நைஸ். ஏன்னா அஜித் சாருக்கு எப்படி அஜித் குமாரோ கமல்குமார். சார், இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இவ்வளோ வருஷங்கள்லாம் எல்லா பிரபலங்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க சார்? வெரி குட்மா. இப்போது நான் முதல்ல வரும்போது நம்ம சாலிகிராமம் ஏரியாவில் இருக்கிற வார்த்தைகள் என்னன்னா, எல்லாருமே அங்கே ஷூட்டிங் ஆளுங்க தான் டோட்டலியாக. நான் முதல்ல நடிக்கும்போது நடிக்கணுன்றது எனக்கு அந்த எண்ணமே தெரியாது. அந்த கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள். படம் பேர் பார்வையின் மறுபக்கம். அந்த பார்வையின் மறுபக்கத்தில் மூலியமாக தான் நான் என்ட்ரி ஆனேன். கண்மணி கிரியேஷன்ஸ், KM பாலகிருஷ்ணன் டைரக்டர் அண்டு ஸ்ரீபிரியா, விஜயகாந்த் சார், நம்பியார் சார், சில்க் சுமிதா, ரோஹிணி எல்லாருமே. அந்த படத்தில் நான் சின்ன விஜயகாந்த். ஆனால் அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியதில்லை. நம்ம தளபதி விஜய் சார் பண்ண வேண்டிய கேரக்டர் அந்த படம். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்துலேயே விஜய் தான் கூப்பிடுவாங்க எங்கள் அம்மா, எங்கள் அப்பா அவங்க. ஆனால் அவர் ரொம்ப அற்புதமான திரு கேப்டன் ஐயா தான் எனக்கு செலக்ட் பண்ணாங்க. ஓகே, கேப்டன் விஜயகாந்த் சார் தான் எனக்கு செலக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த புருவத்தில் தூக்குறது, இந்த கண்ணு பார்க்குறது, இந்த மீசம், இந்த சிரிக்கிறது, இந்த கண்ணெல்லாம் என்னை போல தான் இருக்கார் இவர். ஆனால் சின்ன வயசில் கேப்டன் விஜயகாந்த் தான் செலக்ட் பண்ணது திரு கேப்டன் விஜயகாந்த் சார் தான். அந்த படத்தில் எனக்கு நல்ல பேர். அப்போது அந்த நேரத்தில் நான் அந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் ஆசையில் காற்றுல தூது விட்டும் அந்த இடத்துல ஷூட்டிங்கெல்லாம் பண்ணும்போது அங்கே நிறைய ஷூட்டிங் நடக்கும்போது நானும் பேபி மீனா, இப்போ மீனா சூப்பர் ஸ்டார் மீனா அவங்களுக்கு தெரியும். அவங்க கூட நிறைய படங்களுக்கும் நான் குரூப் டான்ஸ் ஆடிருக்கேன், அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன். அப்போவுமே எனக்கு மீனா அண்ணன் தான் கூப்பிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு மீனா எங்கள் கூட தான் எனக்கு தங்கச்சியாக நடித்தது. நீங்கள் கிளிப்பிங்ஸ் பார்த்து தெரியும் உங்களுக்கு. பார்வையின் மறுபக்கம் அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் மீனாவை தூக்கிட்டு ஓடுறது எனக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. முதல்ல 2 பேர் திரையில் நிற்கிறோம் மேடம். இதுதான் விஷயம். இதெல்லாம் எனக்கு பார்வையின் மறுபக்கம் மூலியமாக
நான் நடித்த பிறகு மீறி என்ன செய்யலாமன்றது ஆசையாக இருக்கும்போது நடனத்து மேலே எனக்கு கொஞ்சம் ஆசையாக வந்தது. அப்புறமா நான் நடன கலைஞராக திரு வெம்பட் சின்ன சத்தியம் கூச்சிப்புடி ஆர்ட் அகாடமி, அந்த டி நகரில் பெரிய பெரிய இன்ஸ்டியூட், டான்ஸ் இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட்டில் நானும் ப்ளஸ் ரம்யா கிருஷ்ணா, ஹேமமாலினி, மஞ்சு பார்கவி, சங்கராபரணம் மஞ்சு பார்கவி, அப்புறமா ரவி சாரு, ரத்னா, ரவிசங்கர்னு நிறைய படங்கள் வில்லனாக நடிச்சிட்டு இருக்கார், உங்களுக்கு தெரியும். அதை வேட்டையில் விஜய் விஜய்க்கு முடி வச்சுக்கிட்டு வாடான்னு கூப்பிடுவோம், அவர் தான் ரவிசங்கர். அந்த ரவிசங்கர் சார் நாங்கள்லாம் சின்ன வயசில் அப்படியே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா கூச்சிப்பிடி கற்றுக்கின பிறகு ஃபோக்கு வெஸ்டர்ன் கிளாசிக், ஃபோக்கு வெஸ்டர்ன் பரதம் எங்கே கற்றுக்கணும் ஆனும்போது டி நகர் நம்பர் 8 பர்கிட் ரோட் சினி டான்சர்ஸ் அண்ட் டான்ஸ் டைரக்டர் அசோசியேஷனில் டான்ஸராக நான் கோச்சிங் எடுத்த உடனே எனக்கு மெம்பர்ஷிப் கார்டு கிடச்சிது. நடன கலைஞராக வேலை செஞ்சேன். சார் எவ்வளோ பெரிய ஸ்டோரியை வந்து நீங்கள் சொல்லி முடிச்சிட்டீங்க சார். சார் அப்போ ஆகும்போது நீங்கள் நடிகர் ஆகணும்னு தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அது கேப்டன் சார் செஞ்சது. அவர் கேப்டன் ஐயா செஞ்ச ஒரு பாக்கியம். கேப்டன் சாரோட ரொம்ப நன்றி. இப்போ அவர் இல்லை, அவருக்கு நான் ஒரு கடவுள் போல் பிரார்த்தனை பண்ணுறேன். சரி, இப்போது அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல. ஸோ ஒரு பக்கம் சிவாஜி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அமிதாப் பச்சன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரஜினி சார், கமல் சார், சொல்லிக்கிட்டே போகலாம், விஜய் சார், அஜித் சார், எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ பேர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கே நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது சொல்கிறீங்க? இருக்கு மேடம். ஆமாம், நான் ராக்கு ராக்கு, மேனாண்டி மாயாண்டி, திரு உதயகுமார் சாரோட டைரக்ஷனில் எஜமான் சும்மாவே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம செய்யும்போது துண்டு வச்சு அந்த ஆழம் போல் மேலம் போல் ஆளும் எழுது போல் அந்த சாங்குகள்லாம் நடன கலைஞராக இருந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன் நான் துண்டு வச்சுக்கிட்டு. சார் பார்த்துட்டாரு. அதே மாதிரி தில்பரு ஜானே தில் தீவானே தித்திக்கிற தேனே அந்த சாங்கில் வந்து உலக நாயகன் திரு கமலாசன் ஐயா அவர்கள் நல்ல ஹிட் சாங், இசைஞானி இளையராஜா இசை. தில்பரு ஜானே தில் தீவானே தித்திக்கிற தேனே அந்த சாங்கில் ஐயா கமலாசன் ஐயா கரெக்டாக வந்துடுவார். 8:40 8:50 வந்துடுவார். நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு ட்ரெஸ் போட்டு ஸ்பாட்டில் இருப்போம். 8:30 டிஃபன் சாப்பிட்டு உள்ளே இருந்துருவோம். அது டெசர்ட் மாதிரி இந்த மோகன் ஸ்டுடியோவில் ராஜஸ்தான் செட்டப் ஃபுல்லாக அங்கே கலராக தூங்கிட்டு இருக்கும். 5-6 ஒட்டகம் இருக்கும், மணல் இருக்கும். எங்களுக்கு கோல் கொடுத்துட்டாங்க. அது ஃபுல்லாக கோல் சாங்கு சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்காலி ராஜஸ்தான் செட்டப்பு டான்ஸ். அது கோல் கொடுத்த உடனே நாங்கள் என்ன செஞ்சோம்னா 2 ஸ்டிக் வச்சுக்கிட்டு மணல் தானே, கீழே விழுந்தாலும் மூஞ்சி வடையாது கை வடையாது சொல்லி இந்த 2 ஸ்டிக் வச்சுக்கிட்டு 2 கால் உள்ளே போயிட்டு வெளியே மறுபடியும் பின்னாடி வரணும். அப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம். அது யாரும் பண்ண முடியாது. பண்ணும்போது நான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த 2 கால் வெளில குதிக்கணும். 2 ஆக்சுவலி அது கோரியோகிராஃபியில் இல்லை, கோரியோகிராஃபி வந்து இல்லை, டைம் பாஸுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா உலகநாயகன் வரல, இன்னும் கமலாசன் சார் வரல. அதனால டைம் பாஸுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அந்த ஸ்டிக் வச்சு பண்ணும்போது உலகநாயகன் உள்ளே வந்துட்டார். கமலாசன் சார் உள்ளே வந்து என்னை பார்த்துட்டு நீங்கள் இப்படி வாங்கினார். என்னை பார்த்து அது ஒரு வித்தியாசமாக இருக்கே, இது நீங்கள் எப்படி பண்ணீங்க, ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்கன்னார் அவர் ஐயா கமலாசன் அவர்கள். பண்ண உடனே ஏன்னா அவரு டான்ஸர் தானே மேடம், அவரு நடன உதவியாளர். அவர் கதாநாயகனுக்கு முன்னாடி இப்பவும் எங்கள் அசோசியேஷனில் மெம்பர் இருக்குது மேடம். அவருக்கு மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது. டான்ஸ் டைரக்டர் கமலாசன் அவர்கள் பேர் இருக்குது. இன்னும் மெம்பர்ஷிப்பில் அவர் இருக்கார். அவர் சந்தை கட்டுறாரு. வருடம் சந்தை கட்டுறாரு. அந்த 2 ஸ்டிக்கு வச்சு பிடிச்சி நான் எப்படி ஜென் பண்ணணும் அது ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தாரு. பார்த்த உடனே 2 ஸ்டிக்கு எடுத்தார் மேடம். உடனே செஞ்சுட்டார் மேடம். அவர் எல்லாம் அங்கே இருக்கிற மேலே இருக்கிற லைட் ஆஃபீஸர்ஸ் கொண்டு இங்கே அத்தனை டெக்னீஷியன்ஸ் கொண்டு கமலாசன் சார் கிளாப்ஸ், நான் அடித்த கிளாப்ஸ் உள்ள. ஆனால் வந்த உடனே அந்த ரசிப்பு தன்மை பாருங்கள் அவரோட. அதுதான் இன்னும் அவர் நிரந்தரமாக உலகநாயகன் ஐயா கமலாசன் ஐயா நிரந்தரமாக இருக்கார். சார் நீங்கள் விஜய் சார் கிட்ட வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 30 படங்கள் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அஜித் சார் கிட்ட 30 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 32 படங்களா சார்? சார் இவங்க 2 பேரும் வந்து அப்போ சின்னதுலேருந்து லைக் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கீங்க. ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார் அவங்களோட இந்த லெவல். மேடம் அவங்க வந்து மேடம் அவங்க ஸ்டாரன்னே நினைக்க மாட்டாங்க மேடம். மேடம் இருக்கிற தலை அஜித் சார் வந்து அஜித் சார் சொன்னால் கோவப்படுவார் மேடம். நீங்கள் முதல்ல வரும்போது எனக்கு அஜித் சார் கூப்பிட்டீங்களா? அஜித் தானே கூப்பிட்டீங்க. ஆனால் ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஒரு மனிதர் மேடம்.
அஜித் சார்னு கூப்பிட்டாலே கோவப்படுவார். அவர் ஸ்பாட்டுக்கு உள்ளே வராருன்னா நம்ம ஏஞ்ச உடனே இன்னும் கோவப்படுவார் அவர் அஜித் சார். அவர் ஃபஸ்ட்டு அமராவதி வந்து நான் வந்து அவர் கூட வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அமராவதி, அப்புறமா ஆசையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, அந்த சாங்கில் மொட்டை அடிச்சுக்கிட்டு நான் ஆடுவேன். பரதம் ஆடுவேன் நானும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த பரதம் ஆடினது எப்படி சார் மறக்க முடியும்? அந்த மாதிரி ஹிட் சாங் மேடம், ஹிட் சாங். அதே மாதிரி அஜித் சார் டோட்டலியாக மேடம், ரெட்டு, சிட்டிசனு எல்லாமே மேடம். நிறைய படம் மேடம். அவரோட படங்கள் அத்தனையும் ஒரு 32 படம் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். நம்ம தளபதி விஜய் சாரும் சரி, மைன்யூட், வெரி குட், வெரி கிரேட். நான் செந்தூர பாண்டி, நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்தது ஒரு ஜாதி மல்லி, அந்த சாங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு மூமெண்ட் அப்போல்லாம் சார் வந்து அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நியூ தான் அவர் சார். யார்? தளபதி விஜய் சார் அவர்கள். கோச்சிங் டான்ஸ்ன்றது ஒரு 2 பேர் கூட்டிக்கிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவார் அவர் தனியாக. அதில் நான் ஒருத்தன். அதில் அந்த ப்ராக்டிஸ் செய்யும்போது என்ன மூமெண்ட்டு, அந்த மூமெண்ட் செய்யும்போது அந்த ஸ்டைலோட ஹெட்டோட வர்றதுக்கு அது அவ்வளோ மைன்யூட்டான ஒரு, ஆனால் இருக்கிறதுலையே நம்பர் 1 டான்ஸர்னா தளபதி விஜய் சார் அவர்கள். நானும் டான்ஸ் டைரக்டராக இருந்துட்டு உதவியாளராக டான்ஸ் நடக்கலான்னு ஆடிருக்கேன். இந்த தளபதி விஜய் சார்கிட்டையும் அஜித் சார்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். நான் அந்த நேரங்கள் வரும், அவங்க அந்த நேரத்தில் நம்ம கூப்பிடுவாங்க, டெஃபினட்டாக கூப்பிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அது வரும் சார். வரும்போது நாங்கள் வந்து பெரிய ஸ்க்ரீனில் தளபதிக்கோ கலைக்கோ நீங்கள் வந்து கொரியோ பண்ணும்போது உங்களோட பேரை நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். முக்கியமான ஒரு ஆள் பற்றி நம்ம பேசியே ஆகணும். பிரபுதேவா சார்கிட்ட வந்து அவரோட டீமில் இருந்து நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ பிரபுதேவா சார் பற்றி எங்களுக்காக சில விஷயங்கள் சொல்கிறீங்களா? மேடம், பிரபு மாஸ்டர் பற்றி சொல்லணுன்னா மேடம், நீங்கள் நமக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே நான் பிறந்தது, நான் வந்து ஆந்திரா தான் மேடம். ப்ளீஸ் தப்பாக நினைக்க வேண்டாம், நான் ஆந்திரா தான். ஆந்திராவில் பிறந்தேன், தமிழ்நாடுக்கு வந்தேன், தமிழ்நாடு மண்ணில் தான் இருந்தேன், தமிழ் சோறு தான், தமிழ்நாட்டில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போவுமே தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். இன்னும் ஆந்திராவில் நான் போனதில்லை கரெக்டாக இது வரைக்கும் இன்னும் நடனம் ஆடி நடனத்தோட சாப்பாடு தான் சாப்பிட்டுன்னு இருக்கேன். ஆனால் நான் இந்த அளவுக்கு இருக்கேன், நான் இந்த அளவுக்கு ஒரு டான்ஸ் டைரக்டர் நான் இருந்திருக்கேன். இப்போது ஸ்டாலின் சார் கொண்டு, அம்மா ஜெயலலிதா அம்மாவை கொண்டு எல்லாருக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பட்டத்தை எனக்கு வாங்கி கொடுத்தது என் கண் திறந்து விட்டவர் திரு பிரபுதேவா அவர்கள். என்னை டான்ஸ் கற்றுக் கொடுத்தது, டான்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி ஆடணும் ரெட்டி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கண் திறந்து விட்டு என்னை வந்து ஒரு பிரமிப்பாக வச்சது எனக்கு அவர் தான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே லெசன்ஸ் டெக்னீஷியன்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் எவ்ரிதிங், தமிழ்நாட்டிலேருந்து ஒன்று சொன்னால் நீ ஏஞ்சிருவாங்க மேடம். எக்ஸ்கியூஸ், தப்பாக நினைக்க வேண்டாம். நான் சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாலே நமக்கு தனி மரியாதை. அதர் ஸ்டேட்டில், ஆந்திராவில் இருக்கட்டும், கர்நாடகாவில் இருக்கட்டும், கேரளாவில் இருக்கட்டும், எங்கே பாம்பேயில் இருக்கட்டும், எங்கே போனாலும் சரி சென்னை டெக்னீஷியன்ஸ் சொன்னால ஒரு மரியாதை. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஒரு இயக்குனர் திரு மணிரத்னம் ஐயா அவர்கள், அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஒளிப்பதிவாளர் திரு பி.சி. ராமன் அவர்கள், அதே மாதிரி இசையமைப்பாளர் திரு ஏ.ஆர். ரஹ்மான் சார் அவர்கள், எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லி 2 ஆஸ்கர் அவார்டு கொடுத்து வந்தது இந்த மண்ணு தான் மேடம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சன்னா எங்கள் குருநாதர் பிரபுதேவா அவர்கள். ஆன்சர் டு பிரபுதேவா மாஸ்டர். அவர் தான் என் கண் திறந்து விட்டார். அவர் தான் என்னை இந்த அளவுக்கு இப்பவுமே சரி மேம், அவர் நினச்சி தான் நாங்கள் கம்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே சார். ரீசெண்டாக அவரை மீட் பண்ணீங்களா சார்? பிரபு சார் மீட் பண்ணுவோம் சார். ப்ளீஸ் பண்ணு. ஸோ ரொம்ப நல்லா பேசுவீங்க. ஆமாம், ஐயோ நான் மறந்தாலும் ஐயோ அவர் மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரேட் பர்சன். கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷங்களா இருக்கீங்க சார் 2 பேரும்? 20 வருஷம். 20 வருஷமா இருக்கீங்க. 20 years. சரி, நீங்கள் வந்து இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க சார். ஒரு டைமில் வந்து சாங் கொரியோகிராஃபினா 80s 90s வேறு மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஒரு வேறு மாதிரி கொரியோகிராஃபி இருக்குது, ஸ்டைல்ஸோ என்னமோ. சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ வந்து இப்போ வர ட்ரெண்டு மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும் சார்? இப்போ ட்ரெண்டு வந்து இன்னும் சூப்பரான ட்ரெண்டு. இப்போது டெக்னாலஜி ரொம்ப அற்புதமான ட்ரெண்டு. ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம், இப்போது நீங்கள் சொன்னீங்க பிரபுதேவா கூட இருந்தவங்க, அந்த கிளைகள் தான், அந்த கிளைகளில் நான் ஒருத்தன். அந்த கிளைகளில் ஒரு 7-8 பேர் தான் நம்பர் 1 கோரியோகிராஃபர்ஸ். அவங்க தான் டான்ஸ் டைரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விதை அங்கே முளைத்தது பிரபுதேவக்கிட்ட மாஸ்டர்கிட்ட இருந்து தான். இப்போ நான் சொன்னேனே, நான் பண்ணும்போது நிமிஷம் பிரபு மாஸ்டர் எங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல், எங்கள் குருநாதர் மைக்கேல் ஜாக்சன், இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா.
அதுபோல் அந்த 6 பேரும் நினச்சி தான் பண்ணுறாங்க. ஓகே. எனக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு. சரி, இப்போது நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணீங்கல்ல, ஸோ இவ்வளோ நாளாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி பேக் டான்ஸராக இருந்து ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கு நீங்கள் தான்ப்பா நீங்கள் வந்து கோரியோ பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்? ரொம்ப ஒரு ஒரு அதான் ஒரு கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் தான். அவர் படங்களுக்கும் நான் நடன உதவியாக போயிருக்கும்போது என்னோடய ஒர்க் பார்த்துருக்காரு. அது அந்த பார்க்கும்போது ஜிவி பாலா சார் அவர்கள், அந்த ஜிவி பாலா சார் வந்து சேரன் சாரோட கோ டைரக்டர் அசோசியேட். அவர் வந்து ஒரு படம் கோ டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு 5 சாங்க்கு டான்ஸ் டைரக்டர் தேவை அண்ணும்போது இதில் கரெக்டான ஆளுன்னு பார்த்தா இவர் ரமேஷ் கமல் தான் கரெக்டு. இஸ் அ கிரேட் ஒர்க்கர், பஞ்சுவலிட்டி டைமு சொல்லி எனக்கு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வர சொல்லிட்டாங்க. கட் பண்ணி பார்த்தா ரெக்கார்டிங் தியேட்டரில் திரு சங்கர் கணேஷ் சார் அவர்கள், லிசன் டு சங்கர் கணேஷ் சார் மியூசிக் டைரக்டர். கட் பண்ணி பார்த்தா என்னை பார்த்து இவர் சுந்தர மாஸ்டர் பிள்ளை வச்சே இவரெல்லாம் என்னை பார்த்த உடனே அண்ணா சங்கர் கணேஷ் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. சுந்தர மாஸ்டர் அசிஸ்டண்ட் ஆயிடுச்சு இவங்களெல்லாம். நான் எனக்கு நல்லா தெரியுமே அண்ணா, ஏன்னா அண்ணன் படங்களெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜெகதல பிரதாபன் அண்ணே ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே. சங்கர் கணேஷ் சார் அவர்கள். அந்த படத்துக்கு நான் நடன உதவியாக, நடன கலைஞராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார் அண்ணன். கண்டுபிடிச்ச உடனே சினிமா தியேட்டரில் முதல்ல நான் டான்ஸ் டைரக்ஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் கிடச்சிருக்காரு. ஐயோ, திரு சங்கர் கணேஷ் சார் அவர். ஏன்னா எத்தனை படம் எம்ஜி ராமச்சந்திரன் சார் ஐயா படங்கள் பண்ணியிருக்காரு, எத்தனை படம் ரஜினி சார் படங்கள், கமலஹாசன் சார் படங்கள். அந்த லெசன் கூட நான் ஒரு டான்ஸ் டைரக்டர் நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எஸ் சார், நம்மளுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள், ஸோ அவரு கூட நீங்கள் ஒர்க் பண்ணது பார்த்தீங்களா? ரஜினி சூப்பர் ஸ்டார். நீங்கள் கேளுங்க, ஐயா ராஜா சின்ன ரோஜா. ஆமாம். அதில் உங்கள் ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நான் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவம் இல்லை என்ற ஒரு பாட்டு. அந்த செட்டு ஏவிஎம்மில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பெரிய ஹவுஸு செட்டு. அதில் ஷாலினி மேடம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க அதில். ஆமாம், நம்ம ரவிச்சந்திரன் சார், சிவசந்திரன் சார், ரகுவரன் சார் எல்லாருமே இருக்காங்க அங்கே. அந்த வீட்டில் தான் சாங் எங்களுக்கு. ஏன்னா ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு திருத்தம் சொல்வார் ஸ்டார் அவர்கள், நம்ம ரஜினி சார். ரஜினி சார் வந்து இட்ஸ் அ வெரி 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 டீசெண்டான ஒரு மனிதர். அவர் எந்த பேச்சுக்கும் அவர் போக மாட்டார், யார் பேச்சுக்கும் போக மாட்டார். அவர் தனியாக இருந்தால் ஒரு புக்கு படிப்பார், அந்த புக்கு தான் படிச்சுட்டு இருப்பார் அவர். அவர் டைம் பஞ்சுவாலிட்டி அவர் மாதிரி. அதனால இன்னும் ஸ்டாராக இருக்கார் அவர். இன்னும் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். அந்த ஸ்டாராக இருக்கிற காரணம் என்னென்னா, முதல்ல வந்து ஒரு 2003, 2002 ஸ்டாரெல்லாம் சூப்பர் ஸ்டாராக இன்னொருத்தர் அவங்களெல்லாம் இருந்தாங்க. அவங்க பேரில் நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போ அவங்களெல்லாம் இப்போ ஸ்டார் இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் இந்தியாவில். இந்தியாவிலேயே நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் இந்தியாவிலே சூப்பர் ஸ்டார் அவர் தான். அவரு மாதிரி பர்சன் நான் பார்க்கல. ஆனால் ரசிப்புத்தன்மை, நான் ஒரு 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் டைமிங் சென்ஸு, பஞ்சுவாலிட்டி, இது மூடா நான் பண்ணுறேன், ஓகே ஓகே, வெரி ஜூனியன் பர்சன், வெரி ஜூனியன் பர்சன். நீங்கள் வரலாட்டி சரி, அவர் கஷ்டப்பட்டோன்னா கற்றுக்குவார், பண்ணிவிடுவார் ரஜினி சார். ஜென்டில்மேன், டைமிங் பஞ்சுவாலிட்டியில். அதே மாதிரி அந்த பண்பாடு இல்லை என்றால் பாரத மொழியில் அந்த சாங் முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லாம் ஊட்டிக்கு போனோம். உங்கள் அப்பனுக்கு பேபே உங்கள் பாட்டனுக்கு பேபேன்னு ஒரு சாங்கு, அந்த ஊசிமணி பாசியோட செட்டப் சாங்கு. அந்த சாங்குக்கு சொல்லிட்டார் சார், டைரக்டர் எஸ் முத்துரமன் சார் அவர்கள், அம்மா புல்வி சரோஜா அம்மா டான்ஸ் மாஸ்டர் அவர்கள், ரஜினி நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க ரஜினி, வந்த உடனே நம்ம இது முடிச்சுட்டு நம்ம அப்படியே திருப்ப ஊட்டி போகிறோம். நம்ம அங்கே ஒரு 6 சீனு, ஒரு 2 ஃபைட்டு, ஒரு ஃபைட்டு வச்சுட்டு ஒரு சாங் முடிச்சிடணும். நீங்கள் நாளைக்கு காலையில் சீக்கிரம் வாங்க ரஜினின்னு சொல்லி சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில் நான் வந்துடுறேன் சொல்லிட்டு கரெக்டாக வீட்டுக்கு அவர் மாதிரியே பேசுகிறீங்க சார். ஆமாம், அவர்கிட்ட இருந்து பழங்கிடுச்சு அந்த வார்த்தை. அவர் கூட அவரோட பக்கத்தில் இருப்பேன், என் தோல் மேலே தான் கை போடுவார். அவர் அந்த பாவம் அந்த விடிகளில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி வரணும் எஜமானிக்கு, விடிகளில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும், ரொம்ப தூரம் போகணும் எஜமானுக்கெல்லாம். ஆலம்போல் மேலம்போல் ரொம்ப அது ஒரு டெசர்ட் மாதிரி. அது ஒரு டெசர்ட் கோதாவரியில். அது ரொம்ப லான்ச்சில் போகணும் ஒரு டான்ஸர்ஸ்க்கு, லேடிஸ்க்கு ஒரு வண்டி, ஒரு லான்ச்சர். அது இது படகை சொல்லுவாங்க. பாய்ஸ்க்கு ஒரு லான்ச்சர். ஏன்னா கிட்டத்தட்ட 200 பேர் டான்ஸர்ஸ் இல்லை, மொத்தம் 7-8 லான்ச்சர்ஸ். ரஜினி சார்ஸ்க்கு அவுட்டர் யூனிட், லைட் ஆஃபீஸர்ஸ், கேமராமேனுக்கெல்லாம் மொத்தம் 8-10 லான்ச்சர்ஸ் அங்கே போயிட்டு. அவரு அதான் இது ராஜசேகரோட விஷயம். நாளைக்கு வரணும் ரஜினின் போது ஸ்பாட்டில் ட்ரெஸ்ஸோட ஒரு வந்து கரெக்டாக
8:45 ஸ்பாட்டில் நிற்கிறார். 9 மணிக்கு இருக்கணும் ரஜினி சொன்ன ஒரு முத்துராமன் ஐயா அவர்கள் 8:45 உள்ளே இருக்கார். எல்லாருமே கிளாப்ஸ், எல்லாருமே கிளாப்ஸ். லைட் ஆஃபீஸர்ஸ் கொண்டு அப்போல்லாம் லைட் எல்லாம் மேலே இருக்கும், லைட்ஸ் எல்லாம் மேலே கட்டி லைட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வேறு வகையால் விழுந்துட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட நிறைய லைட்ஸ் எரியணும்ல. ஆமாம், பெரிய ஹவுஸ் செட்டப், பெரிய 5-6 ஜென்ரேட்டர் பர்ன் ஆகும் வெளியில். அண்ணும்போது ரஜினி சார் அந்த ட்ரெஸ்ஸு மேக்கப்போட வந்துட்டு அப்படி நிற்கிறார். அப்படி நிற்கும் போதே உழுது கிளாப்ஸு. அப்படியே அந்த ஸ்டைலை பார்க்கும்போது ஸ்டைல் அந்த அங்கே இப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு 60 இன்னும் டான்ஸர்ஸ் 60-70 பேர் அவர் பார்த்துட்டு அந்த ஸ்டைல் அந்த அந்த ஆக்டிவேஷன் தான் அந்த கடவுள் அவருக்கு எப்படி தான் அவர் அந்த கடவுள் வச்சுருக்காரு தெரியல. அதனால அவரோட சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டத்துக்கும் வந்திருக்காரு அவர். அதனால தான் சார் அவர் இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். ஒரே சூப்பர் ஸ்டார் அது ரஜினி சார் மட்டும்தான். இந்தியாவில் ஒரே சூப்பர் ஸ்டார். ஸோ இதெல்லாம் கேட்கும்போதே நான் கேட்கும்போது இவ்வளோ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நின்று அதெல்லாம் பார்த்து ரசித்து அப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பொறாமையாக தான் இருக்குது. ஆனாலும் அதிர்ஷ்டம் தான் சார், அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தம். அதை கடவுளுக்கு நன்றி தெரியப்படுத்தணும். ஆனாலும் உங்கள் மூலியமா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் இவரை பற்றி கேட்காம போயிட்டேன்னா இன்டர்வியூவே வந்து கம்ப்ளீட் ஆகாது. அமிதாப் பச்சன் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். அவருமா பச்சன் சாருமா அவர் ஸ்டார், பாம்பே ஸ்டார். ஆமாம், பச்சன். மிருதுதாத்தா ஒரு சாங்கு, வெரி குட் சாங்கு. அதில் வந்து டாலர் மெஹந்தி அவர் பெரிய சிங்கர். அவரும் அந்த படத்தில் நடிக்கிறாரு. கருதி ரபு ரபு கருதி ஏமே கருதி மஸ்தி படி ராத்து ஹே அந்த ஒரு சாங்கு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங். அந்த சாங் இந்தியா முழுக்க ஏன் அது எதுக்கு மேம் உங்களுக்கு சொல்லப்போனால், நான் வந்து இதுக்கு போகிறேன். நான் ஏத்தியே அழகித்தியே என்னை வாட்டிக்கிறாயே மலேசியா மின்னலை படத்துக்கு போகும்போது ஏத்தியே மின்னலைக்கு வந்து மாதவன் சார் அண்டு ரீமா சேன் அண்டு கௌதம் சார் டைரக்டர். அதுக்கு நான் போகிறேன், அசிஸ்டண்ட்டாக நான் போகும்போது எனக்கு வந்து செக் பண்ணுற இன்விடேஷனில் எனக்கு நிப்பாடி வச்சுட்டாங்க. நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் வந்து ஷூட்டிங்கில் இருக்கேன். ஷூட்டிங்கன்னா இந்த ஷூட்டிங்கானாரு. இல்லை ஃபிலிம் ஷூட் சொல்லுங்கள், ஷூட்டிங்னு சொல்லாதீங்க. ஷூட்டிங்குன்னா அது வேறு மீனிங் வந்துடும். அதனால் நீங்கள் ஃபிலிம் ஷூட்டு டெக்னீஷியன்ஸ்னு சொல்லுங்க. ஓகே, என்ன உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னாங்க. கட் பண்ணி பார்த்தா எல்லோரும் ஃபோட்டோ ஆல்பம் எல்லாம் காமிச்சாங்க. எல்லாம் காமிச்ச பிறகு அங்கே ரஜினி சாருக்கும் ரஜினி ஆனார், கமல் சார் பச்சன் சார் ஓகே. பச்சன் சார் பார்த்தோன்னே ஓகே பண்ணிட்டாங்க. அவர் கூட நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த பச்சன் சார் பார்த்த உடனே அந்த அளவுக்கும் பச்சன் சாரோட எல்லாமே நீங்கள் நியூசிலாண்டில் போய் காமிச்சாலும் சரி, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் காமிச்சாலும் சரி, சுவிட்சர்லாண்டில் போய் காமிச்சாலும் சரி, பச்சன் சார் ரஜினி சார்னா கமல் சார்னா தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்க எல்லாருமே. சார் நான் இப்போ டக்குன்னு வந்து சில பேர் சொல்லுவேன். அவங்க பேரை கேட்டது உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயத்த சொல்லணும். அவங்க கிட்ட இருந்து பிடிச்ச ஒரு விஷயத்த அந்த மாதிரி சொல்லலாம். பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் டப்புன்னு. ஓகேவா? விஜய் சார் இஸ் நம்பர் 1 டான்சர். டான்ஸ் அவங்க கிட்ட சூப்பர் டான்ஸ். அஜித் சார் இஸ் a very good character. இஸ் a good friendship. அமிதாப் பச்சன் இஸ் a very hard personality. ரஜினி சார் இஸ் a legend to star. கமல்ஹாசன் சார் அவரோட ரசிகன். சிவாஜி சார் மேடம் அவர் கால் தொட்டு வணங்கணும் மேடம். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஐயோ காட் அப்பா எம்ஜிஆர் ஐயா வந்து நல்லதை நாடு கேட்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐயா வந்து ஆனால் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடச்சிருக்கேன். அவர் மேடம் ஐயா ராமச்சந்திரன் ஐயா எம்ஜிஆருடைய ரசிகர்கள். அதில் ஒரு ரசிகன், நான் ஒரு ரசிகன். சொல்லும் போதே உங்கள் புன்னகையிலே எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் எனக்கு. ஆமாம், நம்ம தமிழ்நாட்டுடைய அயன் லேடி அம்மா ஜெயலலிதா. அம்மா மேம், அம்மாவது வந்து மேம் ஜே ஃபிலிம் சிட்டி ஓப்பனிங் எனக்கு அவங்கள. அப்புறமா தம்பிதுரை சார் எஜுகேஷன் மினிஸ்டர் தம்பிதுரை சார் நேரு ஸ்டேடியம், அதுவும் அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அப்புறமா 110 திட்டங்களுக்கும் அதுக்கு கொரியோகிராஃபர் சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. 234 தொகுதி. இது எல்லாத்துலேயும் புரட்சி தலைவி அம்மா ஜெயிப்பது உறுதி அந்த பாடலுக்கும் தேவசார் இசை, அந்த இசைக்கும் டான்ஸ் டைரக்டராக வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அதிர்ஷ்டம். அதே மாதிரி அம்மாவை வந்து நான் நேரடியாக பார்க்கும்போது அவங்கள வந்து அந்த பார்வை பார்க்கும்போது என் 2 கண்ணில் வந்து
சிங்கம் வர மாதிரி தான் தெரிஞ்சிச்சே தவிர ஒரு மினிஸ்டர் வர மாதிரி அந்த அந்த அம்மா நட அந்த மோட வர்றது வந்து எனக்கு ஒரு சிங்கம் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு அம்மா ஜெயலலிதா அம்மா. விஜயகாந்த் சார் அவர்கள். விஜயகாந்த் சார் வந்து கேப்டன் எங்கள் குலதெய்வம். எனக்கு என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு கேப்டன் ஐயா வந்து ரொம்ப கேப்டன் ஐயானால தான் நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், எங்களோட ஒரு குலதெய்வம் மாதிரி கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அவரு மாதிரி மேடம், ஐயோ மை காட் சாப்பாடு. ரெண்டாவது ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ஐயா சாப்பாடு விஷயம்ல, ரெண்டாவது விஜயகாந்த் சார் தான் சொல்லலாம். ஆமாம், அவர் வந்து சாப்பாடு கரெக்டாக இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். சாப்பாடு முக்கியமாக போடுங்க அவருக்கு. எல்லாருக்குமே சாப்பாடு கரெக்டாக இருக்கணும். அவங்க டெக்னீஷியன் சாப்பிட்ற சாப்பாடு தான் எனக்கு வேணும்னு சொல்லுவார். அவர் டெக்னீஷியன் கூட தான் உட்காந்து சாப்பிடுவார். ரஜினி சார் சரி, விஜயகாந்த் சார் சரி. இது வரைக்கும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் ரஜினி சார் எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்ருக்காரு. ஆமாம் அப்படி. சார் அவருடைய இறப்புங்கிறது எவ்வளோ கஷ்டம்? இறப்பு வந்து ஆமாம் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அது ரொம்ப நானே அழுதுட்டேன். நானும் ரொம்ப அழுதுட்டேன். நம்ம வீட்டில் ஒருத்தர் போன மாதிரி தான் நமக்கு குமார் அவர்கிட்ட மேனேஜரு, அவரும் சரி இருக்கட்டும் மாஸ்டர் சொல்லி அவரு ரொம்ப வருத்தப்பட்டோம் எல்லாருமே. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போன போல தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. எனக்கு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் சார் எல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பார்வையின் மறுபக்கம்ல எனக்கு கதாநாயகன் அவர் தான். அவரோட இடத்துல சின்ன விஜயகாந்த் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததே அவர் தான். மீனா, நானும் மீனாலாம் நினச்சி பார்க்க முடியுதா? எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் மீனா. 7 லாங்குவேஜ் பண்ணியிருக்காங்க மீனா. அது நினச்சி பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு என் கூட தான் நடிக்கிறாங்க. அப்புறமா தான் அன்புள்ள ரஜினிகாந்த் படம். சார் இப்போது சினிமாவில் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டீங்க, நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு இடத்துக்கு நான் போகணும், என்னோடய ஃப்யூச்சர் கோல் வந்து சினிமாவில் இதுதான் அப்படின்னு என்ன சார் சொல்லுவீங்க? நம்ம நினைக்கிறது வந்து நம்ம நினைப்போம். நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கடவுள் வந்து நம்மக்கிட்ட தொழில் இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட பிஹேவிங்ஸ் இருந்தாலும் சரி, டைம்ன்றது ஒன்று வரணும். அந்த டைம் வந்துச்சுன்னா அந்த அஜித் சார் கூப்பிடுவார், அந்த விஜய் சார் கூப்பிடுவார், ரஜினி சார் கூப்பிடுவார், பச்சன் சாரும் கூப்பிடுவார். சார் சூப்பராக ஒரு பதில் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க சார். சார் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் இப்போது பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட், ரிலீஸ் ஆக போகிற ப்ராஜெக்ட் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போது நான் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து சேத்தில் பூத்த செந்தாமரை, திரு பாலசுப்ரமணியன் சார் இயக்கம். சேத்தில் பூத்த செந்தாமரை அழகான ஒரு சப்ஜெக்ட்டு, சூப்பர் சப்ஜெக்ட். இப்போது நீங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அறம் செய் திரு ஸ்ரீகாந்த் தேவ சார் இசை, பியூட்டிஃபுல் சாங்ஸ். அதே மாதிரி திரு சங்கர் கணேஷ் சாரோட மகன் ஸ்ரீ நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து ஈடாட்டம். அந்த படத்துக்கு நான் தான் டான்ஸ் டைரக்டர். இப்போது நம்ம திரு பாரதி மோகன் சார் அவர்கள், அவர் ஆல்ரெடி ராமராஜன் சார் அறிமுகம் பண்ணவர் இயக்குனர் திரு பாரதி மோகன் சார் அவர்கள். படம் பேர் ரயிலுக்கு நேரமாச்சு. ஓகே, அந்த ரயிலுக்கு நேரமாச்சு இயக்குனர். அண்டு நெக்ஸ்ட்டு தொட்டில் சபதம் பண்ண இயக்குனர். அதே மாதிரி சின்ன கால பண்ண இயக்குனர். இப்போது லாஸ்ட் வந்து திரு சன் ஆஃப் காளிங்கராயர்னு ஒரு படம் இயக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நான் தான் டான்ஸ் டைரக்டர். அதே மாதிரி ஆர் பாலு சார், அவர் கூட நான் வேலை செஞ்சுருக்கேன் எல்லாமே. அண்ணா நகர், அண்டாலு, ஐநாவரம், கோபால், ஐசிஎஃப்ல எடுக்கிறாள் தண்டால், அந்த சாங்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கனால திரு ஆர் பால் சார் அவர்கள் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த படம் நான் தான் டான்ஸ் மாஸ்டர். இருக்குது, நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கலைஞர் ஐயாவது வரலாறு நான் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க பொருள்காட்சி ஐயோட எஜுமிஷனில் வாழும் வரலாறு என்றும் நீ வாழும் வரலாறு ஐயா கலைஞர் ஐயாவது நான் தான் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார், அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் ரொம்ப பிஸியாகவே இருக்கீங்க. உங்களோட டைமை வந்து எங்களுக்காக இவ்வளோ நேரம் கொடுத்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த இன்டர்வியூ பத்தாது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்குது. ஆனாலும் எங்களுக்காக உங்களோட டைமை ஒதுக்கி இவ்வளோ நேரம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம், உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தரமாக இந்த இன்டர்வியூ இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். இதை பார்க்குற நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு கெஸ்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Darshini signing off. Tata, bye.